ஒய்ஃபு ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்குறாங்க. இவனுக்கு அந்த குழந்தை பிடிக்கல. எப்படியாவது விட்டு வந்துன்னு சொல்லி 3 வயசு பையன் பக்கத்து தெருவுல விட்டு வந்தார் காரில் ஏற்றிட்டு போய். இவர் வர்றதுக்குள்ள அவன் வீட்டில் முன்னுக்கு வந்திருக்கிறேன் வாங்கிட்டு அடி அப்படின்ட்டு குமிச்சு போனார். எங்கிட்ட நம்ம கூட வழி சந்து தெரியாமல் தெரிஞ்சு வந்துட்டானே விடக்கூடாதுன்னு சொல்லி மறுபடியும் பக்கத்தூரில் விட்டு வந்தார். கடந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அதே போல் வழக்கம் போல் வர்றவங்களே வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். பிரமிச்சிட்டார், இங்கே இவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நல்லா சந்தும் பொந்தும் அவனுக்கு அடையாளம் தெரியாத மாதிரி ஓட்டி போய் பக்கத்து சிட்டி டவுனுக்குள்ளே விட்டுட்டு வந்துட்டார். ஒரு சந்து மார்க்கெட்டுக்குள்ளே வழக்கம் போல் விட்டுட்டு வீட்டுக்கு ஃபோன் அடித்தார். இவருக்கு வர்றது வழி தெரியல, இவருக்கு காணாமல் போயிட்டார். ஃபோன் அடிக்கிறார் வீட்டுக்கு, ஏம்மா வந்துட்டானா? அவன் வந்து 1 மணி நேரம் ஆச்சு நினைச்சல வந்துட்டாங்க. சரி அந்த கழுதிட்ட கொடு, அட்ரஸ் கேட்கணும், எனக்கு வர்ற வழி தெரியல அப்படின்ட்டார். அவன் அட்ரஸ் சொல்லிட்டான். அந்த அளவுக்கு குழந்தைகள் வந்துக்கிட்டு இருக்காங்க, வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா விஷயத்திலும் கற்பனை வளர்ச்சி எல்லாமே முன்னோடியாக இருக்கான்றக்க சொல்கிறது. அதில் நம்ம இன்னொரு விஷயம் சொல்லுவோம், பெருமையாக பேசுகிற உண்டு பெற்றோர்களாம். என் மையனை மேலே படிக்க வச்சு தப்பாக போச்சுங்க, என்ன ஃபெயில் ஆகிட்டேனா இல்லை கீழே விழுந்துட்டேன், மாடியில் படிக்க வச்சுருக்கேன் மொட்டை மாடியில் உட்காந்து அது